வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் நமது சேனலிலே வெளிவிடக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தங்களது கரங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக கேட்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏக சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 41. அங்கத தூத்தியம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் அரக்கனாகப்பட்ட ராவணனிடம் வாலியினுடைய புதல்வன் அங்கதனை தூதுவனாக அனுப்பி வைத்தாராம் என்கின்ற தலைப்பிலே 50வது ஸ்லோகம் முதல் இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை இன்று சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாத் ஸ்ரீ சீதாலட்சுமி வரல் சத்ருகன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்த்தமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मणशत्रुघ्नानुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्री श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் யுத்தகாண்டத்தில் ஏகசத்வாரிம்சோ சர்க்கா, சர்க்கமானது 41. அங்கத தூத்தியம், ஸ்ரீ ராமபிரான் அரக்கனாகப்பட்ட ராவணனிடம் வாலினுடைய புதல்வனாகப்பட்ட அங்கதனை தூதுவனாக அனுப்பி வைத்தாராம். ஸ்லோகம் 50. சதம் சத சகஸ்திரணாம் பிருதகிருக்ஷவ நௌகசாம் லங்கார் வாரண்யுபஜா வாஜ முரண்யே யோதும் சமந்ததா. இப்போ இங்கே வானரங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் 4 பக்கங்களிலும் நின்றுருக்கா. அதை தவிர 1 கோடி கரடி வானரப்படை வீரர்களெல்லாம் இலங்கை பட்டணத்தினுடைய கோபுர வாசலை அடைந்து அவர்கள் அனைவருமே எந்த திசையில் வேண்டுமானாலும் சென்று போர் புரிவதற்கு தயாராக வந்து சேர்ந்தாலாம். ஆவருத்தச கிரி சர்வைஸ்தை சமந்தாத் प्लवंगमैहि अयुतानां सहस्रंस पुरीं தாமப்யவர்த்ததா. இந்த இலங்கை பட்டணத்தில் திரிகூட மலை பர்வதத்தினுடைய எல்லா பக்கங்களிலும் வானரங்கள் சூழ்ந்து நின்றாலாம். கோடிக்கணக்கான வானரங்கள் நகரத்தை சுற்றி நின்றாலாம். வானரை பலவித்பிஷ்யா பபூவ த்ருமபாணிபிஹி சம்பிருதா சர்வதோ லங்கா துஷ்பிரவேசாபி வாயுனா
எல்லா வானரங்களும் என்ன பண்ணாலும் அவள் கையில் வந்து பெரிய பெரிய மரங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அனைத்து பக்கங்களிலுமே கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் வானரங்களாம் அணிவகுத்து நின்றதுனால பஞ்சபூதங்களிலேயே சுதந்திரமாக தெரியக்கூடிய வாயு பகவான், அந்த வாயு தேவனால் கூட அந்த பட்டணத்துக்குள்ளே செல்ல முடியாமல் இருந்ததாம். காற்றானது வீசக்கூட முடியாமல் இருந்ததாம். ரட்சசா விஸ்மயம் ஜக்மு சகசா பிணிபீடிதாக வானரே மேக சங்காசை சக்கரதுல்ய பராக்கிரமைகி. இந்த வானரங்கள்லாம் எப்படி இருந்தாலும் பார்க்கறதுக்கு வேகம் போன்ற கருவண்ணம் கொண்டவர்களும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு இணையான பராக்கிரம் உடையவர்களா வானரங்கள்லாம் திடீரென்று எல்லாரும் வந்து இந்த இலங்கை பட்டணத்தை முற்றுகையிட்டதுனால அரக்கர்கள்லாம் ரொம்பவும் பிரமித்து போனாலாம். மகான் சப்தோ அபவத் தத்ர பலோக சியாபிவர்த்ததா சாகர சிவ பின்னஸ்ய யதா ஸ்யாத் ச லிலஸ்வனஹா. அதாவது இது எப்படி இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு அந்த இலங்கை பட்டணத்தில் ஒரு கடலானது சமுத்திரமானது இருக்குது. அந்த சமுத்திரமானது கொந்தளிப்பானது ஏற்பட்டு கரையை கடந்து பேர் அலைகள் எப்படி சொல்லுமோ அது சென்று பிரம்மாண்டமான சப்தத்தை பேரொலியை வந்து எழுப்போம். அதுபோல் இந்த இலங்கை மாநகரத்தை வந்து முற்றுகையிட்ட வானர படையினோட அட்டகாசமான சப்தங்கள்லாம் அந்த மலரி இருந்ததாம் கேட்கறதுக்கு. தேன சப்தேன மகதா சப்காரா சதோரணா லங்கா பிரசிலிதா சர்வா சசைல வனகானனா. இந்த வானர்கள்லாம் போடக்கூடிய சத்தம் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? செவிப்பறையையே கிழிக்கக்கூடிய அந்த சத்தத்தினால, வானகா போட்ட சத்தத்தில் மதிர் சுவர்கள், கோட்டை வாயில்கள், மலைகள், காடுகள், பூஞ்சோலைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இலங்கை பட்டணம் மாநகரம் முழுவதுமே அதிர்ந்து போனதாம். ராமலக்ஷ்மண குப்தாசா சுக்ரீவேன வாகினி பபூவ துர்ஷதரா சர்வைரவி சுராசுரைகி. ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் அவர்களாலும் சுக்ரீவனாலும் பாதுகாக்கப்பட்ட அந்த வானர படையானது எப்படி இருந்தால் பார்க்கறதுக்கு எல்லா தேவர்களும் அசுரர்களும் வந்து சேர்ந்தாலும் அவள் எல்லாருமா சேர்ந்து மிகுந்த ஆர்வத்தோடு போர் புரிந்தாலும் கண்டிப்பாக இந்த ராவணனை வெல்லவே முடியாமல் இருந்துதான். இந்த வானரப்படை அவ்வளோ வெல்லக்கூடிய அந்த சக்தி படைச்சதாக இருந்துதான். ராகவ சந்நிவேசைவ சைன்யம் ஸ்வம் ரக்ஷசாம்பதே சம்மந்திரய மந்திரிபி சார்தம் நிசித்திய ச புனப்புனः அந்தர்யம் அபிப்ரேசு கிரம யோகார்த்த தத்வவீத் விபீஷணஸ்யானுமதே ராஜதர்மம் அனுஸ்மரன் அங்கதம் வாலித்தனயம் சுமாஹூயேதம் அப்ரவீது. இந்த மாதிரி அந்த வானரங்கள்லாம் அரக்கர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு எண்ணத்தோட தன்னுடைய படைகளை எல்லாம் அவற்றுக்கான யார் யாரெல்லாம் இங்கெங்கே நிற்கணுமோ அந்த இடங்களில் நிறுத்திவிட்டு அடுத்ததாக செய்யப்பட வேண்டிய காரியத்தை பற்றி ஸ்ரீ ராமபிரான் அமைச்சர்களோட நீண்ட நேரம் விவாதம் பண்ணினாராம். அந்த விவாதம் பண்ணிட்டு முறைப்படி செய்யக்கூடிய காரியங்கள்
எளிதாக வந்து கைகூடும் அப்படி என்கின்ற ஒரு தத்துவத்தை உணர்ந்த ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய அரசு நீதியை தன்னோட நினைவில் வைத்துக்கொண்டு இலங்கை மன்னனாக முடிசூடப்பட்டிருந்த விபீஷணனுடைய அனுமதியையும் பெற்றுவிட்டு வாலியினுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய புதல்வனாக இருக்கக்கூடிய அங்கதனை அழைத்து சொன்னாராம் ராமபிரான். அங்கதன் கிட்டக்க என்ன சொன்னார் அப்படின்னா, கத்வா சௌமியா ரசக்ரீவம் புரூஹி மத்வச நாத்கவே லங்கையத்வா புரீம் லங்காம் பயம் தியக்வா கதவ் யதாக. இப்போ ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணுறார், ரங்கதனை எப்படி கூப்பிட்றார் பாருங்கோ. என்னுடைய கண்ணா, செல்வனே, வானரனே, இலங்கை நகரக்குள்ளே நீ வந்து உடனடியாக இப்பயே தாண்டி குதித்து அரக்கனாகப்பட்ட அந்த ராவணனை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமலும் மனசஞ்சலம் ஏற்படாமலும் நான் இப்போ கூறக்கூடிய செய்திகள் அனைத்தையும் அவங்கிட்டக நீ கண்டிப்பாக சொல்ல வேண்டும், கூறுவாயாக அப்படின்னா ராமபிரான் அங்கதன்ட்ட. பிரஷ்டசீக கதைஸ்வர்யா முமூர்ஷோ நஷ்டசேதனா ருஷீனாம் தேவதானாம் ச கந்தர் வாக் சரசம் ததா நாகாநாமக யக்ஷாணாம் ராஜ்யம் ச ரஜனீசரः யஸ்யபாபம் கிருதம் மோகாத் அவலிப்தேன ராட்சசः தஸ்ய பாபஸ்ய சப்ராப்தா யுஷ்டி ரத்ய துராசதா நூனமத்ய கதோ தர்ப ஸ்வயம்பூவ ரதானஜः. நான் வந்து ஸ்ரீ ராமபிரான் சொல்கிற ரங்கன்ட்ட நான் சொன்னதா சொல்ல அவன்ட்ட. அடே கலை எழுந்தவனே, சகல செல்வங்களே போகங்களையும் பறிகொடுத்தவனே, உனக்கு முடிவு காலமானது நெருங்கிவிட்டவனே, இரவில் தெரியக்கூடிய மகா பாவியான அரக்கனே, முனிவர் தேவர் கந்தர்வர்கள் அப்சரசர் நாகர்கள் யக்ஷர்கள் மன்னர்கள் அப்படி இருக்கக்கூடிய அனைவருக்கும் உன்னோட மதிமயக்கத்தினாலும் அகந்தையாலும் எந்த விதமான பாவங்களெல்லாம் உன்னால் செய்யப்பட்டதோ அந்த பாவங்களின் பயனானது இப்போ வந்து உன்னை வந்து நெருங்கி வந்துட்டுருக்குடா ராவணா. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு வந்து பிரம்மாவாகப்பட்ட நான்முகன் உனக்கு கொடுத்த வரத்தினால உனக்கு அகங்காரம் செருக்கானது நிறைய உண்டாயிடுச்சு. இப்போ வந்து அது அந்த உன்னுடைய செருக்கானது ஒழிந்து போய் விட்டதுரா ராவணா அப்படின்னு ராவணன்கிட்ட சொன்னதா போய் சொல்லு அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். எஸ்ய தண்டத ரஸ்தேகம் தாரா ஹரணகர்ஷிதா தண்டம் தாரய மானஸ்து லங்காத்வாரே வியவஸ்திதா பதவீம் தேவதானாம் ச மகர்ஷீனாம் ச ராட்சசா ராஜர்ஷீனாம் ச சர்வேஷாம் கமிஷ்யசி மயா ஹதா. இப்போ ராமபிரான் சொல்கிறார், அடே ராவணா, என்னுடைய தர்மபத்தினியாகப்பட்ட மனைவி உன்னால் திருடப்பட்டதுனால மனம் நொந்து போயிருக்கக்கூடிய நானே உனக்கு வந்து தண்டனை கொடுப்பதற்காக இந்த இலங்கை பட்டணத்தினுடைய நுழைவு வாயிலில் வந்து நிற்கிறேன். குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய மன்னன் நான் தான். அடே அரக்கனே ராவணா, போர்க்களத்தில் வந்து நீ உறுதியாக நின்று போர் புரிந்து கொல்லப்பட்ட உடனேயே தேவதைகள் முனிவர்கள் ராஜரிஷிகள் ஆகியோர் அடைந்த அந்த உன்னத கதியை வந்து நீ அடைவாய், அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. ஆனால் போரில் வந்து நீ வந்து புறமுதுகிட்டு
ஓடாமல் யுத்தம் செய்யணும். அந்த மாதிரி எவன் ஒருத்தன் வந்து புறமுதுகிட்ட இடாமல் யுத்தம் செய்கிறானோ, வீர மரணம் அடைகின்றானோ, அவன் வந்து கண்டிப்பாக சொர்க்கத்தை அடைவான். இதை தான் தர்மசாஸ்திரத்துலேயும் சொல்கிறது, க்ஷத்திரிய சாஸ்திரத்துலேயும் சொல்கிறதா ராவணா அப்படின்னு அவனுக்கு சொன்னதா போய் சொல்லுவான் கதா அப்படின்னாராம் ராமவீரன். பலேனையேன வை சீதாம் மாயையா ராட்சசாதமா மாம் அதிக்ராமயத்வா துவம் ஹிருதவான்ஸ் தத் விதர்சயா அராட்சசமிமம் லோகம் கர்த்தாஸ்மி இஷதை சரைஹி ந சேச்சரணம் அப்யேஷி மாமுபாதாய மைதிலீம். ராமபிரான் சொல்கிற, அடே அரக்கப்பதரே ராவணா, நீ வந்து மாயை வழியை வந்து கடைபிடித்து பஞ்சவடியில் வந்து என்னை வந்து நான் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்திலிருந்து என்னை அப்பால போக செய்துவிட்டு எந்த வீரத்தை கொண்டு நீ வந்து சீதையை திருடி கொண்டு வந்தாயோ அந்த வீரத்தை வந்து இப்பொழுது என்னோட கண்ணு முன்னால் உன்னோட வீரத்தை காட்டு. என்னிடம் மைதிலியை வந்து திருப்பி கொடுத்து விட்டு மன்னிப்பு கோராவிட்டால் என்னுடைய கூரிய பானங்களால் இந்த இலங்கை பட்டணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரக்கர்களையும் கொன்று இந்த உலகத்திலேயே அரக்கர்கள்லாம் இல்லாமல் செய்து விடுவேன் நான் ராவணா அப்படின்னு நான் சொன்னதா போய் சொல்லு அப்படின்னா ராமபிரான். தர்மாத்மா ரக்ஷதாம் சிரேஷ்டா சம்பிராப்தோயம் விபீஷணா லங்கைஸ்வரியம் துருவம் ஸ்ரீமான் அயம் பிராப்னோத்ய கண்டகம் நகீராஜ்ய மதர்மேண போக்தும் க்ஷணமபி த்வயா சத்யம் மூர்க சகாயேன பாபேனா விதிதாத்மனா. இப்போ ராமபிரான் சொல்கிறார், அடே ராவணா, அரக்கர்கள் குலத்திலேயே தர்மம் தவறாமல் இருக்கக்கூடியவனும் தர்ம நெறியிலேயே இருக்கக்கூடியவனும் அறம் தவறாதவனுமான சிறந்தவனான விபீஷணன் என்னை வந்து அடைக்கலம் அடைந்துள்ளான். கொஞ்சம் கூட சலசலப்பு எதுவுமே இல்லாமல், அதாவது தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் யாருமே இல்லாமல் செல்வம் கொழிக்கக்கூடிய இலங்கை அரசை இந்த பட்டணத்தை சீரும் சிறப்பும் உடைய விபீஷணானவன் அடைய போனான் ராவணா. அறிவியலின் துணை கொண்டு தன்னுடைய சக்தியினுடைய எல்லையையே அறியாத பாவியான நீ ராவணா, அறநெறி பிழந்து தர்மத்தை விட்டு அதர்ம செயல்களிலேயே நீ ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்க. இது வந்து உனக்கு இதுக்கு மேலே ஒரு வினாடி காலம் கூட நீ ஆட்சியை வந்து கண்டிப்பாக அனுபவிக்கவே முடியாதுடா ராவணா அப்படின்னு நான் சொன்னதா போய் சொல்லு அப்படின்னா ராமபிரான். யஜ்யஸ்வபாத் திருஜிம் கிருத்வா சௌர்மாலம்பிய ராட்சசா மத்ய ரைஸ்துவம் ரணே சாந்தஸ் ததபூதோ பவிஷ்யசி யத்வா விஷசி லோகாம் ஸ்திரீ பக்ஷீ பூத்வா மனோஜவஹ மம சக்ஷுஷ்பதம் பிராப்ய ந ஜீவன் பிரதியாஸ்யசி. அடே அரக்கனே ராவணா, நீ என்ன பண்ணுறன்னா இப்போ வந்து சீதையை வந்து திருப்பி என்கிட்ட கொடுத்து விட்டுட்டு என்னை வந்து சரணடைஞ்சிடு. அப்படி இல்லைன்னா உன்னோட உடல் பலத்தோடும் மனோபலத்தோடையும் மேற்கொண்டு என்னோட வந்து போர் செய். போர்க்களத்தில் வந்து என்னுடைய பானங்களால் நீ வந்து கண்டிப்பாக பேர் அமைதி அடைஞ்சுட்டு
அதாவது உன்னுடைய உயிரிழப்பை இழந்துவிட்டு அடைவாய். அதனால் என்னுடைய அஸ்திரத்தினால் மாண்டு போனதுனால உன்னுடைய பாவங்களானது அழிந்து நீ தூயவனாக ஆகிவிடுவாய். பறவை உரு எடுத்துக்கொண்டு மிக வேகமாக பறந்து நீ என்ன பண்ண, இந்த 3 உலகங்களையும் புகுந்து தெரிந்து நீ மறைந்து கொண்டாலும் எங்கே நீ இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வையில் பட்டுவிட்ட நீ இன்னும் உயிரோட கண்டிப்பாக இருக்கவே முடியாது, உயிரோடையும் நீ திருப்பி போக முடியாது அப்படின்னாராம் ராமபிரான். பிரவீமி துவாம்ஹிதம் வாக்கியம் கிரியதா மௌர்த்வதைஹிகம் சுத்ருஷ்டா கிரியதாம் லங்கா ஜீவிதம் தே மயி ஸ்திதம். இப்போ ராமபிரான் சொல்கிறார், அடே ராவணா, உன்னோட நன்மையை கருதி ஒரே ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்கிறேன், அதை நீ இப்போ கேட்டுக்கோ. என்னன்னா, நீ இறந்த பிறகு மேலுலகில் சூட்சியம் பெறுவதற்காக விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தான தர்மங்கள் மற்றும் உனக்கு செய்யக்கூடிய இறுதிச் சடங்குகளை நீ இப்போ உயிரோடு இருக்கும்போதே செய்துவிடு. ஏன் அப்படின்னா, உன்னுடைய ஈமச்சடங்குகளை செய்வதற்கு புதல்வனோ உறவினர்களோ யாருமே இருக்க மாட்டா, ஒருத்தரும் இருக்க மாட்டா. அதனால் நீ உயிரோடு இருக்கும்போதே செஞ்சுக்கோ. செழிப்பான இந்த இலங்கை பட்டணத்தை நீ ஆசை தீர பார்த்து விடு. இனி இந்த மாதிரி அரிய ஒரு வாய்ப்பானது உனக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் உன்னை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா ராவணா, உன்னுடைய உயிரானது என்னுடைய வசத்தில் இருக்குது. அதனால தான்டா சொல்கிறேன் ராவணா அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். இத்துக்த சது தாரேயோ ராமேணாத் கிளிஷ்டகர்மணா ஜகாமாகாச மாவிஷ்ய மூர்த்திமானிவ ஹவ்யவாட்டு சோஅதிபத்திய முகூர்த்தேன ஸ்ரீமான் ராவண மந்திரம் ததா சீனம் அவ்யக்ரம் ராவணம் சசிவை சகா. ஸ்ரீ ராமபிரான் இருக்காரு, எப்பேற்பட்ட கடுமையான ரொம்பவும் செய்யவே முடியாது அப்படின்ற ஒரு செயலை கூட ரொம்பவும் எளிதாக செய்து முடிக்கக்கூடியவர். இந்த மாதிரி அங்கதன் கிட்டக்க ஆணையிட்டதும் அங்கதன் எப்படி இருந்தானா தெரியுமா, அக்னி பகவானே வானர வடிவம் ஏற்று வந்தார் போல ரொம்பவும் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய தாரையினுடைய புதல்வனான அங்கதன் உடனடியாக குதித்தெழுந்து ஆகாயத்தை அடைஞ்சானாம். சகல மேன்மைகளுக்கும் புகலிடமாக இருக்கக்கூடிய அங்கதன் ஒரு முகூர்த்த காலத்திலேயே, அதாவது 3/4 நாழிகை 1.5 மணி நேரம், அந்த சிறிது நேரத்திலேயே கோட்டை சுவரை தாண்டி ராவணனுடைய மாளிகை அடைந்து கொஞ்சம் கூட மனமே கலங்காம அமைச்சர்களோடு வீட்டில் இருக்கக்கூடிய ராவணனை அங்கதனானவன் பார்த்தானாம். தஸ்யா விதூரேசா நிபத்திய ஹரிபுங்கவ தீப்தா நிசத்ருஷஸ் தஸ்தாவங்கத கணங்காங்கதः தத்ராமவசனம் சர்வம் அந்யூனாதி கமுத்தமம் சாமாத்தியம் ஸ்ராவயாமாச நிவேத்யாத் மானமாத்மனா. அப்போ அந்த ராவணனை அங்கதான் பார்க்கும்போது எப்படி இருந்தானா தெரியுமா, இந்த ராவணாகப்பட்டவன் தங்கள் தோள்வளை அணிந்திருந்தானாம். குறைந்து விட்டு எரியக்கூடிய அனல் போன்றவனும்
வானோரோத்தரமாக இருக்கக்கூடிய அங்கதனானவன் அந்த அரக்கனாகப்பட்ட ராமனுடைய அருகில் குதித்து கம்பீரமாக நின்றாராம் அங்கதன். தான் யார் அப்படின்றத தானே அறிவித்து கொண்டாராம். அமைச்சர் குழாத்தோடு இருந்த அவனிடம் அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணன் கிட்டக ஸ்ரீ ராமபிரான் கூறிய செய்திகள் எல்லாவற்றையும், அனைத்து செய்திகளையும், அதாவது அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும், அதுக்கு மேலே ஒரு 10 வார்த்தை சேர்க்கிறதோ இல்லை அவர் சொன்ன வார்த்தைகளில் குறைச்சி சொல்கிறதோ எதுவுமே இல்லாமல் அவர் சொன்னதை மட்டும் இந்த ராவணன் கிட்டக்க எடுத்து சொன்னானாம் அங்கதான். தூதோகம் கோசலேந்திரஸ்யா ராமஸ்யா கிளிஷ்டகர்மணः வாலிபுத்திரோ அங்கதோ நாம எதிதே ஸ்ரோத்ரமாகதா. இப்போ அங்கதான் சொல்கிறான் ராவணனை பார்த்து, மன்னனே, எப்பேற்பட்ட செயல்களாக இருந்தாலும் ரொம்பவும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய கோசல் நாட்டு மன்னனாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுடைய தூதன் நான் வந்து வாலியினுடைய குமாரன். என்னுடைய பெயரானது அங்கதன். ஒரு கால் மன்னனே, நீ வந்து என்னோட பெயரை வந்து இதுக்கு முன்னாலேயே கூட கேள்விப்பட்டிருக்கலாம், அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னா நாம் அங்கதன். ஆகத்வாம் ராகவோ ராம கௌசல்யா நந்தவர்தனா நிஷ்பத்திய பிரதியுத்யஸ்வ நிருசம்ச புருஷோ பவா. மன்னனே, ரகுகுலத்தோன்றலும் கௌசலை தேவியினுடைய ஆனந்தத்தை வளர்ப்பவருமான ஸ்ரீ ராமபிரான் உன்னிடம் சொல்ல சொல்லி என்ன அனுப்பியிருக்கார் செய்தியை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடே வெறுக்கத்தக்கவனே, நீ ஒரு ஆண்மகனாக இருந்தால் கோட்டைக்கு வெளியே வந்து என்னுடன் போர் புரிவாய் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். உங்ககிட்ட சொல்ல சொல்லி ராமபிரான். ஹந்தாஸ்மி துவாம் சதா மாத்தியம் சபுத்திரஜாதி பாந்தவம் நிருத்விக்னாஸ்தரையோ லோகா பவிஷ்யந்தி ஹதே துயி. உங்ககிட்ட ஸ்ரீ ராமபிரான் சொல்ல சொன்ன செய்தி என்ன தெரியுமாடா ராவணா? உன்னுடைய புதல்வர்கள், பங்காளிகள், உறவினர்கள், அமைச்சர்களோடு கூட உன்னை நான் கொல்ல போகிறேன். யாரே? ஸ்ரீ ராமபிரான் கொல்ல போகிறார். வேரோடு நீ வந்து அழிஞ்சதும் 3 உலகங்களுக்கும் கவலை ஒழிந்தவைகளாக ஆக போகிறது அப்படின்னு நானாம் அங்கே தேவ தான வயக்ஷணாம் கந்தர்வோரக ரக்ஷசாம் சத்ருமத்யோத் தரிஷ்யாமி துவாம் ருஷீனாம் ச கண்டகம். தேவர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், அரக்கர்களுக்கு பகைவன். நீ வந்து முனிவர்களை வந்து முள்ளாக கூட்டக்கூடியவன். நீ எனவே இப்போது வந்து உன்னை வந்து நான் வந்து அடியோடு பிடுங்கி எரிய போகிறேன் அப்படின்னு ராமபிரான் சொன்னார். அப்படின்னா நாம் அங்கதன். விபீஷணஸ்ய சைஸ்வர்யம் பவிஷ்யதி ஹதே த்வயி ந சே சத்கிருத்ய வைதேகிம் பிரணிபத்ய பிரதாஸ்யசி. அதனால் அங்கதான் சொல்கிறான், ராமபிரான் என்ன சொன்னாரோ அங்கதான் கட்டுக்க, அதான் ராவணன் கட்டுக்க சொல்கிறான். அதனால் ராவணா, நீ வந்து ஸ்ரீ ராமனாகப்பட்ட என்னுடைய பாதங்களில் வந்து அடிபணிஞ்சு மிக்க மரியாதையோட சீதையை வந்து என்னோட திரும்பி தராமற் போனால்
என்னுடைய கைகளாலேயே நீ மரணமடைவாய். அதற்கு பிறகு செல்வ செழிப்புடைய இந்த இலங்கை அரசானது விபீஷணனுக்கு சொந்தமாகிவிடும் அப்படின்னு சொன்னார் ராமபிரான் அப்படின்னு நான் அங்கதான். இத்தேவம் புருஷம் வாக்கியம் புர்வானே ஹரிபுங்கவே அமர்ஷவச மாபந்தோ நிசா சர கணேஸ்வரஹா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானால் தூதுவனாக ராவணங்கட்டக அனுப்பி வைக்கப்பட்ட வானரோத்தமரான அங்கதன் கடுமையான சொற்களை சொன்னதுமே அரக்க கூட்டத்தலைவனான ராவணன் மிகவும் கோபத்தினுடைய வசப்பட்டானாம். ததாச ரோஷதாம்ராட்ச சசாச சசிவாம்ஸ்ததா கிரஹ்யதாம் ஏஷ துர்மேதா வத்யா தாமிதி சாசகிருத்து. உடனே அரக்கன் ராவணன் என்ன பண்ணானா, அவனுடைய கண்களானது கோபத்தினால அப்படியே கோபப்பழம் மாதிரி சிவந்து போச்சான். உடனடியாக அவனுடைய அமைச்சர்களை எல்லாம் பார்த்து, இந்த தீய புத்தி உடைய தீய எண்ணமுடைய இந்த வானரனை உடனடியாக கட்டி போடுங்கள், இவனை இங்கேயே கொண்டு போட்டுருங்க, கொன்று விடுங்கள் அப்படின்னுட்டு பல தடவைகள் சொல்லி கூச்சலிட்டானாம் ராவணன். ராவணஸ்ய வசஸ்ருத்வா தீர்த்தா நிச மதேஜசா ஜக்ருஹுஸ்தம் ததோ கோராஸ் சத்வாரோ ரஜனீர் சராஹா. உடனேயே ராவணன் உத்தரவு போட்ட உடனேயே கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியானது எப்படி இருக்குமோ அந்த தேகம் படித்த 4 அரக்கர்கள் இந்த அரக்கனாகப்பட்ட ராவனுடைய ஆணையை கேட்டு உடனடியாக அங்கதனை கட்டி பிடித்தானாம். கிராகயாமாச தாரேய ஸ்வயமாத்மான மாத்மவான் பலம் தப்சேதும் வீரோ யாதுதானகனே ததா. இப்போ அங்கதனாகப்பட்டவன் தன்னுடைய வலிமையையும் வீரத்தையும் அந்த அரக்கர்களுக்கு தன்னுடைய கண்களால் காணும்படி காட்டிய விரும்பிய தாரையினுடைய மைந்தனாகப்பட்ட அங்கதன் தானாகவே அவர்களோட பிடிக்குள்ள அகப்பட்டு கொண்டா மாதிரி இருந்துட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணாராம், அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய ஒரே கையினுடைய பிடியில் சிக்க வைத்து கொண்டானாம் அங்கதன் 4 அரக்கர்களையும். சதான் பாகுத்வயே சப்தான் ஆதாய பதகானிவா பிராசாதம் சைல சங்காசம் உத்பபா தாங்க தஸ்ததா. உடனே அங்கவன் என்ன பண்ணானா, தன்னுடைய 2 கைகளுக்குள்ளேயும் சிக்கி தவிக்கக்கூடிய அவர்களை வெறும் ஒரு சாதாரண ஒரு பறவையை கையில் பிடிச்சி தூக்கி போடுற மாதிரி பறவையை போல தூக்கி போட்டானாம். வா இந்த 4 அரக்கர்களும் மலை போல உயர்ந்த அந்த மாளிகையுடைய மேல் மாடத்திற்கு தாவி சென்றார்களாம். தூக்கி போட்டுட்டு உடனே இவனும் சேர்ந்து அந்த மேல் மாளிகைக்கு போய் தாவி சென்றுட்டானான். தே அந்தரிக்ஷான் அந்தரிக்ஷாத் வினீர் தூதாஸ் தஸ்ய வேகேன ராட்சசாக பூமோ நிபதிதா சர்வே ராட்சசேந்திரஸ்ய பஷ்யதா. அப்போ இந்த அங்கதனாகப்பட்டவன் மேலே எம்பி குதித்த வேகத்தினால தூக்கி எறியப்பட்ட அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலாம், அந்த அரக்கர்கள் 4 பேரும் ராவணன் தன்னுடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கும்போதே தரையில் விழுந்தாலாம் இந்த 4 அரக்கர்களும். ததா பிரசாத சிகரம்
சைல ஸ்ருங்கம் இவோன்னதம் ததர்ச ராட்சசேந்திரஸ்ய வாலிபுத்திர பிரதாபவான். அப்போ ஒரு மலையை போல பிரமாதமாக உயரமாக இருந்த அந்த ராவனுடைய மாளிகையினுடைய மேல் மாடத்தை வாலி மைந்தனாகப்பட்ட அங்கதனானவர் பார்த்தானாம். தத்பபால பதாக்கிராந்தம் தசகிரீவஸ்ய பஷ்யதः புரா இமவத ஸ்ருங்கம் வஜ்ரினேவ விதாரித்தம். இது எப்படி இருந்ததுன்னா, முன்னொரு காலத்தில், அதாவது கிருதயுகம் காலத்தில், இந்திரனால் பிளக்கப்பட்ட இமயமலை சிகரம் போலவே இந்த அரக்கனாகப்பட்ட பாவியான ராவணன் கண் முன்னாலேயே அங்கதன் என்ன பண்ணானா, அவனுடைய கால்களால் அழுத்த பெற்ற அந்த மேல்மாடமானது தகர்ந்து விழுந்து சிதறி போச்சான். மேல்மாடம் மாளிகையே சிதறந்து போச்சான். அப்படியே காலை வச்ச உடனேயே பக்த்வா பிரசாத சிகரம் நாம விஸ்ராவிய சாத்மனः வினந்திய சுமாஹா நாதம் உத்தபாத விகாயசம். உடனே அங்கதன் என்ன பண்ணாராம், அந்த மாளிகையினுடைய மேல் தளத்தை தகர்த்து விட்டுட்டு தன்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே உரத்த குரலில் சிங்கநாதம் செய்து கொண்டு ஆகாய வீதியில் பறந்து சென்றானாம் அங்கதன். யதயன் ராட்சசான் சர்வான் ஹர்ஷயம் சாபி வானராணே ச வானராணாம் மத்தியே தூ ராமபார்ஸ்வம் உபாகதா. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்ததுனாக்கா, அரக்கர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் அச்சத்தை உண்டு பண்ணிவிட்டு அங்கதனாகப்பட்டவன் வானரர்களை எல்லாம் மகிழ்ச்சியில் மூழ்க செய்து கொண்டு வானரங்கள் புடைசூழ ஸ்ரீ ராமபிரான் வீட்டிலிருந்த ராமபிரான் அருகில் சேர்ந்தானாம் அங்கதன். ராவணஸ்து பரம் சக்கரே குரோதம் பிரசாத தர்ஷனாத் விநாசம் சாத்மன பஷ்யன் நிஸ்வாச பரமோ அபவத். இப்போ அரக்கனாகப்பட்ட ராவணன் தன்னுடைய மாளிகை தகர்க்கப்பட்டது. அதனால் அந்த ராவணனுக்கு அளவு கடந்த கோபமானது வந்ததான். அத்தோட அவன் தன்னுடைய அழிவு காலமானது நெருங்கிவிட்டதையும் தன்னுடைய மனசுக்குள்ள உணர்ந்து கொண்டானாம் ராவணன். நீண்ட பெருமூச்சு விட்டானாம். ராமஸ்து பகுவீர் ஹிருஷ்டே நின தத்பி பிளவங்கமைஹி விருத்தோ ரிபுவ தாகாங்ஷி யுத்தாயை வாபியவர்த்ததா. மணமகிழ்ந்து என்ன பண்ணனா, பெருங்குரலில் வாழ்த்தொலி எழுப்பும் கணக்கில்லாத வானங்களால் சூழப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் எதிரியை ஒழுத்து கட்டுவது மட்டுமே அந்த ஒரே ஒரு சிந்தனையிலேயே நிச்சயித்து யுத்தம் புரிவதில் ரொம்ப உறுதியாக நின்றாராம். அந்த இடத்துல ராமபிரான் சுஷேனஸ்து மகாவீரியோ கிரிகூடோப மோஹரி பகுவி சம்பிரதஸ்தத்ர வானரே காமரூபிபிஹி சதுர்த்வாராணி சர்வாணி சுக்ரீவ வசனாத் கவிஹி பர்யக்ராமத துர்தர்ஷோ நக்ஷத்ராணீவ சந்திரமாக.
அப்போ ரொம்பவும் பிரமாதமான மலைமுகத்தை போல பேருருவம் கொண்டவனும் யாராலையுமே வெல்ல முடியாதவனும் மிகவும் பராக்கிரமமுடைய வானரோத்தமனாக இருக்கக்கூடிய சுஷேனன் என்ற வானரன் விருப்பப்படி உருக்கம் எடுக்க வெல்லக்கூடிய ஏராளமான வானரங்கள் புடைசூழ சுக்ரீவனுடைய ஆணைப்படி எப்படி இருந்தாலும் சந்திர பகவானுடைய ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் வரிசையாக கடந்து சென்று கொண்டிருப்பதை போல அந்த நகரத்தினுடைய 4 நுழைவு வாயில்களையும் வரிசையாக சுற்றி வந்தானாம் சுக்ரீவன். அதாவது எதுக்காகனாக்கா ஒரு யுத்தம் நடக்கிறது அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய தலைவன் சேனாதிபதி அவன் எல்லாத்தையும் நோட்டம் விடணும். எல்லாரும் சரியாக இருக்காளா, யுத்தம் பண்ணுறதுக்கு யாராக இருக்காளாங்கிற பார்க்கணும். அந்த செய்தி பரிமாற்றம் உடனடியாக தெரிஞ்சு கொள்ளணும். அவள் வழக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த ஏற்பாடை செஞ்சானாம் சுக்ரீவன். தேஷாம் அக்ஷௌகினி சதம் சமவேக்ஷிய வனௌகசாம் லங்காம் உபனிவிஷ்டானாம் சாகரம் சாபிவர்த்ததாம் ராட்சசா விஸ்மயம் ஜக்முஸ் திராசம் ஜக்முஸ் ததாபரே अपरे समरोदर्शात् दर्शमेव प्रभेदिरे. அதாவது இந்த இலங்கை பட்டணத்தை முழுவதும் சூழ்ந்து கொண்டு கடற்கரை வரைக்கும் பரவின நூற்றுக்கணக்கான அக்ஷௌகினி வானர படைகளை பார்த்துட்டு இந்த இலங்கை பட்டணத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்கள்லாம் ரொம்பவும் ஆச்சரியம் அடைந்தாலாம். சில பேர் பயந்தும் போயிட்டாலாம், அச்சமடைந்தாலாம். மற்றும் சில பேர் என்ன பண்ணாலாம், போரானது வந்துடுத்து அப்படின்னுட்டு ரொம்பவும் மிக்க மகிழ்ச்சியோடு இருந்தாலாம். கிருஷ்ணம் ஹி கபிபீர் வியாப்தம் பிராகார பரிகாந்தரம் தத்ருசு ராட்சசா தீனா பிராகாரம் வானரீகிருத்தம் தத்ருசு ஹாஹாகாரம் பிரகுர்வந்தி ராட்சசா பயமோகிதாக தஸ்மின் மகாபீஷணகே பிரவருத்தே கோலாகலே ராட்சச ராஜதான்யயாம் பிரகிருஹ்ய ரக்ஷாம்சி மகாயுதானி யுகாந்தவாதா இவ சம்விசேருஹு. இந்த மாதிரி வானர படைகளை பார்த்த உடனேயே இலங்கை பட்டணத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்கள்லாம் மனமுடைந்து போய் மதில் சுவருக்கும் அழைக்கு முடிய உள்ள இடம் முழுவதும் இந்த வானரங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வானரங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற மற்றொரு மதில் சுவர் அப்படியே இந்த அரக்கர்கள்லாம் எண்ணினாலாம். பயத்தால் கதி கலங்கி போய் இருக்கக்கூடிய அந்த அரக்கர்கள்லாம் ஆஹா ஆஹா அப்படின்னு கூச்சலிட்டாலாம். அரக்கர்களுடைய தலைநகரத்தில் இந்த மாதிரி சகிக்க முடியாத பேரொளி எழுந்ததுமே பெரிய பெரிய ஆயுதங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு பிரளயகால காற்றை போல எல்லா இடங்கள்லையும் திரிய தொடங்கினார்களாம் அரக்கர்கள்லாம். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकीये आदिकाव्ये युद्धकाण्डे 140 सर्गः श्रीमद् बालवाल्मीकि रामायणं युद्धकाण्डத்தில் 41வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.